ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் அன்புமிக்க சகோதரிகளே, சகோதரர்களே, உங்கள் அனைவரையும் ஜோமிக்ஸ் ஆன் பைபிள் என்னும் யூடியூப் சேனலுக்கு வருகை என்று மிகுந்த அன்புடன் வரவேற்கிறேன். நீங்கள் தரும் ஆதரவுக்கும் நீங்கள் தரும் அருமையான விமர்சனங்களுக்கும் என்னுடைய நெஞ்சமுடைய நன்றியினை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நாம் இப்பொழுது மிகவும் புனிதமான ஆண்டவருடைய வாரத்திற்குள் நுழைகிறோம். திரு அவை இன்றைய வழிபாட்டை 2 பகுதியாக பிரித்திருக்கிறது. ஒன்று குருத்தோலை பவனி, இரண்டாவது ஆண்டவருடைய பாடுகளின் ஞாயிறு. குருத்தோலை பவனிக்கு ஒரு தனியாக மறையுரையை நான் உங்களுக்கு தந்திருக்கிறேன். இப்பொழுது நாம் ஆண்டவருடைய பாடுகளின் ஞாயிறுக்குரிய மறையுரை சிந்தனைகளை நாம் பார்க்கலாம். இன்றைய நாளுக்குரிய வாசகங்கள், முதல் வாசகம் எசாயா 50ஆம் அதிகாரம் 4 முதல் 7 முடிய உள்ள பகுதி. எசாயா இறைவாக்கு நூலில் 4 ஆண்டவரின் ஊழியர் பற்றிய கவிதைகள் வருகின்றன. 42ஆம் அதிகாரம், 49ஆம் அதிகாரம், 50ஆம் அதிகாரம், 53ஆம் அதிகாரம். இந்த 4 கவிதைகளில் 3வது கவிதை இன்றைக்கு நமக்கு வாசகமாக தரப்பட்டிருக்கிறது. யார் இந்த ஆண்டவரின் ஊழியர் என்கிற ஒரு கேள்வி எழுகிறது. அது பொதுவாக இஸ்ரேல் மக்களை குறிக்கின்ற ஒரு சொல்லாடல் அல்லது ஒரு இறைவாக்கினரை குறிக்கின்ற ஒரு குறியீடு. ஆனால் இது இறைவாக்காக இருக்கிற காரணத்தினால் இது பிற்காலத்தில் யார் மீதோ இது நிறைவேறப் போகிறது என்பதை முன்சூட்டுகிறது. அப்படி மீட்பின் வரலாற்றில் நாம் பார்க்கிற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு இது முழுமையாக நிறைவேறுகிறது. இயேசு கிறிஸ்துவனுடைய பண்புகளை இது மிக அழகாக நமக்கு படித்து காண்பிக்கிறது என்பது தெள்ளந்தெளிவாக தெரிகிறது. லூக்கா 4:17 முதல் 21, மத்தேயு 3:17, தூதர் பணிகள் 8:32 முதல் 33 முடிய உள்ள பகுதிகளை இதோடு நாம் ஒப்பிட்டு பார்த்து இந்த ஊழியன் இயேசு கிறிஸ்து என்பதனை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். இந்த வாசகத்திலே 2 கருத்தை மனதில் பதிப்பது நல்லது. ஆண்டவரின் ஊழியர் இறைவனுக்கு செவிமடுக்கிறவர், இறைவனை எதிர்க்கிறவர் அல்ல, இறைவனை மறுக்கிறவர் அல்ல, இறைவனை விட்டு ஓடுகிறவர் அல்ல. மாறாக இறைவனுக்கு கீழ்ப்படுகிறவர், இறைவனுக்கு செவி மடுக்கிறவர். இந்த ஒரு கருத்து அழகாக வலியுறுத்தப்படுகிறது. 2வது, ஆண்டவரின் ஊழியர் இறைவனுக்காக துன்புறுகிறவர். துன்புறுத்துகிறவர்களுக்கு என் உடலை கையளித்தேன் என்று அவர் தன்னையே அவர் சொல்லிக் கொள்கிறார். ஆகவே ஆண்டவருடைய ஊழியர் என்ன செய்கிறார்? இறைவனுக்காக அவர் துன்புறுகிறார். இந்த கருத்துக்கள் இயேசுவுக்கு மிக பொருத்தமாக அமைகின்றன. இன்றைய 2ஆம் வாசகம் திருத்துதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 2ஆம் அதிகாரம் 6 முதல் 11 முடிய உள்ள வசனங்கள் கிறிஸ்துவனுடைய தாழ்ச்சியையும் மாட்சியையும் இது எடுத்துச் சொல்லுகிறது. இந்த பகுதி ஒரு தொடக்க கால திருவையின் வழிபாட்டு பாடலாக இருந்திருக்க வேண்டும் என்பது பலருடைய கருத்தாக இருக்கிறது. ஒருவேளை இதை பவுலே எழுதியிருக்கக்கூடும். என்றால் இவ்வளவு ஆழமான கிறிஸ்தியல் கருத்தினை வேறு யாரும் நமக்கு சொல்லிவிட முடியாது. ஆகவே இது பவுலுடைய கருத்துத்தான் என்று வாதிடுவோரும் இருக்கின்றார்கள். இதிலே வசனங்கள் 6 முதல் 8 முடிய உள்ள பகுதி கெனோசிஸ் எனப்படுகிற கிறிஸ்துவனுடைய தாழ்ச்சி, எளிமையாக்குதல், அதனை நமக்கு சொல்லுகிறது. 9 முதல் 11 முடிய உள்ள பகுதி கிறிஸ்துவனுடைய மாட்சி, குளோரியை நமக்கு எடுத்துச் சொல்லுகிறது. தாழ்வே உயர்வுக்கு வழி, தாழ்வின்றி உயர்வில்லை என்கிற கருத்து அழகுபட சொல்லப்படுகிறது. இயேசு கீழ்ப்படிந்தார், அந்த கிறிஸ்துவை கடவுள் மாட்சியுற உயர்த்தினார் என்பதனை இந்த பகுதியால் நமக்கு சொல்லித் தருகிறது. அடுத்து இந்த நாளுக்குரிய நற்செய்தி என்பது சுழல் முறையில் இது 3ஆம் ஆண்டு. ஆகவே லூக்கா எழுதிய நற்செய்தி நமக்கு தரப்படுகிறது. நீண்ட வாசகம், 2 பெரிய அதிகாரங்கள். லூக்கா 22:1 முதல் லூக்கா 23:56 முடிய உள்ள வசனங்கள் இங்கே தரப்படுகிறது. இயேசு துன்புற்று இரத்தல், இயேசு பாடுகள் நமக்கு இங்கே சொல்லப்படுகிறது. இதனை நாம் பல பகுதிகளாக பிரித்து பார்க்கலாம். முதலாவதாக 22:1 முதல் 38 முடிய உள்ள வசனங்கள் இயேசுவினுடைய இறுதி உணவு. அவர் இறுதி உணவுக்கு தயாரிக்கிறார். அவர் இறுதி உணவிலே அவர் நமக்கு ஒரு புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறார். 21 முதல் 34 முடிய தன்னுடைய தான் எவ்வாறு காட்டிக் கொடுக்க போகிறேன், தன்னை எவ்வாறு மறுதளிப்பார்கள் என்பதை அவர் முன் குறிக்கிறார். அவர் 35 முதல் 38 முடிய உள்ள வசனங்கள்ல அவர் வரக்கூடிய துன்பங்களை அவர் முன் அறிவிக்கிறார். 2வது பகுதி அவர் கெத்செமனி தோட்டத்திலே கைது செய்யப்படுகிறார். அங்கே தந்தையின் திருவுளத்திற்கு முற்றிலுமாக பணிகிறார். 22ஆம் அதிகாரம் 39 முதல் 53 முடிய உள்ள பகுதிகள். இயேசு கெத்செமனி தோட்டத்திலே இறைவேண்டல் புரிகிறார்.
இயேசு கெத்செமனி தோட்டத்திலே அவர் காட்டி கொடுக்கும் முத்தத்தால் அவர் கண்டுகொள்ளப்பட்டு கைது செய்யப்படுகிறார். மூன்றாவதாக இயேசுவினுடைய பாடுகள், அங்கே அவருக்கு ஏற்படுகிற அநீதி, அவருடைய அமைதி. லூக்கா 22:54 முதல் 23ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் முடிய அங்கே 3 கருத்துக்களை பார்க்கலாம். பேதுருவினுடைய மறுதலிப்பு, அவருடைய மனித பலவீனம். இரண்டாவதாக சங்கத்திற்கு முன்பாக இயேசு அவமானத்திற்கு உள்ளாகிறார், அவர் விசாரிக்கப்படுகிறார். மூன்றாவதாக பிலாத்துக்கு முன்பாகவும் அவர் ஏரோதுக்கு முன்பாகவும் அவர் தண்டனை தீர்ப்புக்கு உள்ளாகுகிறார். நான்காவது நாம் இதிலே பார்ப்பது இயேசுவினுடைய சிலுவை. ஒரு அரசர் சிலுவையில் கொல்லப்படுகிறார். கொல்கத்தா மலையை நோக்கி அவருடைய பயணம், அவர் சிலுவையில் அறையப்படுதல், அங்கே நல்ல கள்ளன் அவரை அடையாளம் கண்டுகொண்டு மீட்பு பெறுதல், இயேசுனுடைய சாவு நமக்கு சொல்லப்படுகிறது. இது லூக்கா 23:26 முதல் 49 முடிய. இறுதியாக லூக்கா 23:50 முதல் 56 முடிய இயேசுவினுடைய நல்லடக்கம், யோசேப் அரிமத்தியாவினுடைய துணிச்சல், பெண்களுடைய பக்தி, மக்கள் அமைதியாகி விடுகிறார்கள். இவற்றை நாம் இங்கே பார்க்கிறோம். சிலுவை முடிவல்ல அப்படிங்கிற ஒரு கருத்து நமக்கு இங்கே சொல்லப்படுகிறது. இந்த இயேசுவை நாம் பின்பற்றுதல் வேண்டும். அன்புமிக்கவர்களை, ஒவ்வொரு நற்செய்தியாளரும் ஒவ்வொரு கண்ணோட்டத்தில் தங்களுடைய நற்செய்தியை அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். லூக்கா நற்செய்திக்கே உரித்தான தனித்துவத்தின் செய்தி என்ன என்பதுதான் இன்றைக்கு இந்த திருப்பாடுகளின் ஞாயிறிலே நாம் காணப்போவதாகும். ஏனென்றால் ஒவ்வொரு குருத்து ஞாயிறன்றும் ஒத்தமைவு நற்செய்தி நூல்களில் ஒன்றிலிருந்து ஆண்டுடைய பாடுகள் முழுமையாக வாசிக்கப்படும். பெரிய வெள்ளி அன்று யோவா நற்செய்தியிலிருந்து மாத்திரமே நமக்கு ஆண்டுடைய பாடுகள் வாசிக்கப்படும். ஆகவே ஆண்டுடைய பாடுகளை இந்த புனித வாரத்தில் 2 தடவைகள் கேட்கின்ற பேற்றினை நாம் பெற்றிருக்கிறோம். இன்றைக்கு லூக்கா நற்செய்திக்கே உரித்தான தனித்துவ செய்தி என்ன என்பதனை நாம் பார்ப்பது நல்லது. இயேசுனுடைய பாடுகளின் பொழுது லூக்காவினுடைய பார்வையில் இயேசு நல்லது. முதலாவதாக இயேசுவினுடைய இரக்கத்தை, இயேசுவினுடைய சாந்தத்தை அவர் இங்கே வலியுறுத்துகிறார். நாம் இதை எங்கே பார்க்கிறோம்? இயேசு அவர் ஊழியனுடைய காதை குணப்படுத்துகிறார். 22:51. மால்குசை பேதுரு வெட்டுகிறார். இயேசு அங்கே அமைதியை உருவாக்கும் வண்ணம் அங்கே ஒரு குணத்தை அவர் தருகிறார். அந்த நிலையில் அவர் கைது செய்யப்படுகிறார். அடுத்து அந்த பவனியிலே பெண்கள் இயேசுவுக்காக கண்ணீர் வடிக்கிறார்கள். இயேசு அவர்களை ஆற்றுப்படுத்துகிறார், அவர்களுக்கு ஆறுதல் மொழிகளை சொல்லுகிறார். லூக்கா 23:27 முதல் 31 முடிய. லூக்காவுக்கே உரித்தான தனித்தன்மை என்னவென்றால், இவ்வாறு இந்த பாடுகளின் பாதையில், சிலுவையின் பாதையில் அவருக்காக ஒப்பாரி வைக்கிற பெண்களிடத்திலே இயேசு ஆறுதல் சொல்லுகிறார். அவர் துன்புறுகிறார், அவர் பாடுகள் வேதனை அனுபவிக்கிறார், அவற்றின் மத்தியிலும் அவர் துன்புறுகிறார். ஆகவே இயேசு நமக்கு இரக்கம் காட்டுகிறவர், இயேசு நமக்கு ஆறுதல் தருகிறவர் என்கிற கருத்து லூக்காவில் ஓங்கி நிற்கிறது. இரண்டாவதாக, இந்த பாடுகள், இந்த விசாரணை, இந்த வழக்கு இவற்றின் நடுவிலே இயேசுவினுடைய இன்னோசன்ஸ், இயேசுவினுடைய குற்றமற்ற தன்மை, இயேசுவினுடைய எளிமை மிக அழகாக வலியுறுத்தப்படுகிறது. பிலாத்து இயேசுவை குற்றமற்றவர் என்று 3 தடவைகள் அவர் பறைசாற்றுகிறார். லூக்கா 23:4, லூக்கா 23:14, 23:22. ஏரோதுவும் இயேசு குற்றமற்றவர் என்பதனை சொல்லுகிறார். லூக்கா 23:15. ஆகவே இயேசுனுடைய இன்னோசன்ஸ், குற்றமற்றவர் என்பது மிக அழகாக வெளிப்படுகிறது. நாம் பின்னாலே பார்க்கிறோம், இந்த கள்வனும், நல்ல கள்வனும் கூட, அவனும் இயேசு குற்றமற்றவர் என்று 23:41 அவர் அடையாளம் சொல்வார். லூக்கா 23:47 ரோமை நூற்றுவர் தலைவர் உண்மையிலேயே இவர் நேர்மையாளராய் இருந்தார், குற்றமற்றவராய் இருந்தார், இவர் இறைமகன் என்று மார்க்கு மத்தேயுவிலே சொல்வதற்கு மாறாக இவர் உண்மையிலேயே நேர்மையாளர், நல்லவர் என்று அவர் சான்று பகர்வார்.
ஆகவே இயேசுனுடைய இன்னோசன்ஸ், குற்றமற்ற தன்மை இதில் வெளிப்படுகிறது. பாடுகளின் பொழுது அவருடைய அந்த பொறுமை, அவருடைய சான்று பகிர்தல் நமக்கு படிப்பினையாய் அமைகிறது. மூன்றாவதாக நாம் பார்ப்பது, சிலுவையின் இயேசு தூங்கிக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது கள்வன் ஒருவன் மனம் வருந்துகிறான், அவன் மீட்பை பெறுகிறான். லூக்கா 23:39 முதல் 43 முடிய. லூக்கா மாத்திரமே இந்த நிகழ்ச்சியை பதிவு செய்கிறார். அவன் நல்ல கள்ளன் என்று அழைக்கப்படுகிறான். மரபு இவனை தீஸ்மாஸ் என்று எடுத்து சொல்லுகிறது. இன்றே என்னுடன் நீ வான்வீட்டில் இருப்பாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இது மிகவும் வலிமையான ஆண்டுடைய இரக்கத்தை வெளிப்படுத்துகிற ஒன்று. மீட்பு என்பது உடனே நமக்கு கிடைக்கும் என்கிற ஒரு உறுதியினை தருகிற ஒன்றாக இருக்கிறது. நான்காவதாக, இந்த லூக்கா நற்செய்தியிலே சிலுவையில் இயேசு மொழிந்த அமுத மொழிகளை நாம் பார்க்கலாம். இயேசு மொழிந்த அமுத மொழிகள் 7 என்று பொதுவாக சொல்வர். லூக்கா நற்செய்தியில் 3 முக்கியமான மொழிகள் இங்கே இருக்கின்றன. முதலாவது லூக்கா 23:34, தந்தையே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்வது இன்னதென்று தெரியாமல் செய்கிறார்கள். மன்னிப்பினுடைய உச்சம், ரேடிக்கல் ஃபர்கிவ்னஸ். அவரை கொலை செய்தவர்களுக்கே, அவரை இவ்வாறு கழுமரத்தில் ஏற்றியவர்களுக்கே கொடுக்கிற மகத்தான மன்னிப்பு. இதை நாம் எங்கேயும் பார்த்துவிட முடியாது. இரண்டாவது, நல்ல கள்ளனுக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, உண்மையிலும் உண்மையாக உனக்கு சொல்லுகிறேன், இன்றே நீ என்னுடன் வான் வீட்டில் இருப்பாய் என்று இயேசு சொல்லுகிற வார்த்தை, சிலுவையிலிருந்து அவர் சொல்லுகிற வார்த்தை. மீட்பு என்பது உறுதி, அது இயேசுவில் நமக்கு கிடைக்கும். இயேசுவை சார்ந்திருப்பவர்களுக்கு, இயேசுவை நம்புகிறவர்களுக்கு, இயேசுவில் தங்கள் நம்பிக்கையை பறைசாற்றுகிறவர்களுக்கு இந்த மீட்பு கிடைக்கும் என்பது அங்கே சொல்லப்படுகிறது. மூன்றாவதாக நாம் பார்ப்பது லூக்கா 23:46, தந்தையே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன் என்கிற அந்த வார்த்தை திருப்பாடல் 31:5 இது பிரதிபலிக்கின்ற ஒன்றாக இருக்கிறது. தந்தையின் திருவுளத்திற்கு முற்றிலுமாக பணிந்து விடுகிற ஒரு பண்பினை இயேசுவிடத்திலே பார்க்கிறோம். இயேசு மொழிந்த இந்த 3 மொழிகள், லூக்கா நற்செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த 3 மொழிகள் மிகவும் முக்கியமானவை. அதனை நாம் உள்ளத்தில் இருத்தி சிந்திக்கலாம். ஐந்தாவதாக, இயேசுடைய பாடுகளின் பொழுது இறைவேண்டலும் தூய ஆவியும் என்பது இன்னொரு தலைப்பாக நமக்கு அமைகிறது. ஏனென்றால் இயேசு இத்தகைய பாடுகள், இத்தகைய நெருக்கடிகள், இத்தகைய கொடுமைகளுக்கு மத்தியிலே அவர் இறைவேண்டல் புரிகிறவராக இருக்கிறார். கெத்செமனி தோட்டத்திலே லூக்கா 22:39 முதல் 46 முடிய அவர் இறைவேண்டல் புரிகிறார். தூதன் ஒருவர் அவருக்கு தோன்றி அவருடைய துன்பம் மாறிவிடும் என்று சொல்லவில்லை, துன்பத்தை ஏற்றுக்கொள்வதற்கான ஊக்கத்தை, உற்சாகத்தை, தேர்தலை அவருக்கு தருகிறார். இது லூக்காவில் மாத்திரமே இடம் பெற்றிருக்கிறது. அடுத்து இயேசு கிறிஸ்து சிலுவையில் தந்தையிடத்திலே அவர் சரணாகதி அடைகிறார். ஏனென்றால் ஆவியால் வழி நடத்தப்படுகிற அவர், நாம் லூக்கா நற்செய்தி 4ஆம் அதிகாரத்திலிருந்து அவர் பார்க்கிறோம் ஆவியை வழி நடத்துவதை. ஆகவே ஆவியால் வழி நடத்தப்படுகிற ஒரு மகன் தந்தை இடத்திலே தன்னை முற்றிலுமாக கையெழுத்து விடுகிற மாபெரும் உயர்ந்த உறவினை நாம் இங்கே பார்க்கிறோம். ஆறாவதாக நாம் இங்கே பார்க்கிற லூக்காவுக்கே உரித்தான செய்தி என்னவென்றால், இங்கே துன்பங்கள் அவ்வளவு வலியுறுத்தப்படவில்லை, மாறாக ஒரு மதிப்பு, ஒரு மாண்பு இங்கே வலியுறுத்தப்படுகிறது. மார்க்கு, மத்தேயு நற்செய்தி நூலை தனித்தனியாக நாம் படித்து பார்த்தால் இயேசு எவ்வாறு உடல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டார், துன்பங்களை அவர் தாங்கினார் என்பது நமக்கு அதிகமாக எடுத்து சொல்லப்படும். ஆனால் இங்கே இயேசு அனைத்து நிகழ்ச்சிகளையும் தன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்கிறார். அவருக்கு ஒரு மகிமை இருக்கிறது. அவர் மன்னிக்கிறார், அவர் பற்றுறுதியோடு இருக்கிறார், தந்தைக்கு தன்னை கையளிக்கிறார் என்பதனை நாம் இங்கே அழகாக பார்க்கிறோம். ஆகவே இந்த 6 கருத்துக்கள் லூக்கா நற்செய்திக்கே உரித்தான கருத்துக்களாக நமக்கு இருக்கின்றன. ஆகவே நாம் இங்கே வலியுறுத்த வேண்டிய செய்திகள், இரக்கமும் மன்னிப்பும், இறைவேண்டலும், இறை தந்தையோடு நெருக்கமும், நாம் குற்றமற்ற ஒரு தன்மையிலே நாம் திகழ வேண்டிய ஒரு பண்பு. அடுத்து, வாழ்வு எல்லாருக்கும் முடியும் தான். நாம் பரபர என்று இருந்து இந்த வாழ்வின் பொருளை அளிக்க தேவையில்லை.
சாவுக்கும் கூட நம்மை அமைதியான முறையிலே நன்கு தயாரிக்க வேண்டும் என்கிற கருத்து இங்கே நமக்கு அழகுபட சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே ஆண்டவருடைய பாடுகள் நமக்கு பல பொருளை, பல அர்த்தத்தை நமக்கு கொண்டு வந்து தருபவை. அப்படிப்பட்ட ஆண்டவருடைய பாடுகளை நாம் இந்நாளிலே தியானிப்போம். இன்னும் வரக்கூடிய நாட்களிலே உங்களுக்கு பெரிய வியாழன், பெரிய வெள்ளி ஆகிய சிறப்பு நாட்களுக்குரிய மறையுரைகளும் வெளியிடப்படும் என்பதனை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமென்.